My dear brothers and sisters, நம்ம previous videosல Department of IT, Development, Networking and Testing இது மூணு பத்தியும் ஷார்ட் வீடியோஸ் போட்டிருந்தோம். இதுல HR டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு ஒரு வீடியோ பார்க்கலாம். HR அப்படிங்கிறது எல்லா ஆர்கனைசேஷனும் பேக் போனா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இதுல நாட் ஓன்லி HR ஆபரேஷன்ஸ், அவங்க அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்லாம வேற சில விஷயங்களும் பார்ப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஹைரிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட், கம்பெனில தேவைப்படுற ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி அவங்களை ஸ்கிரீன் பண்ணி இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்பெனிக்கு ஆன்போர்ட் பண்றது எல்லாமே இந்த டீம் பார்த்துக்குவாங்க. இவங்களுக்கு டேலண்ட் அக்விசிஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. தென் பேரோல் ப்ராசஸிங், கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆளுங்களுக்கான பேரோல், யார் எவ்வளவு சேலரி வாங்குறாங்க, அவங்களோட பிஎஃப் என்ன, டாக்ஸ் என்ன, எவ்வளவு டெபிட் பண்ண முடியும், அவங்களோட அலவன்ஸ் என்ன, எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி அதை மெயின்டைன் பண்றது இந்த பேரோல் டீமோட வேலையா இருக்கும். தென் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம், இந்த ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் குறிப்பிட்ட ஏரியால இருக்க பசங்களை ஆளுங்களை செலக்ட் பண்ணி அந்த எம்ப்ளாயிக்கு எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் தேவைப்படும், அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் அப்டேட்ஸ் தேவைப்படும், அதை ஷெடியூல் பண்ணி ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கறது இந்த டீமோட ஷெடியூல் அண்ட் மெயின்டெனன்ஸா இருக்கும். தென் சப்போர்ட் டீம், இந்த சப்போர்ட் HR டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸுமே கரெக்டான ஒர்க் பண்றாங்களா, அவங்களோட ஒர்க் இல்லாம வேற ஏதாவது அடிஷனல் ஒர்க் பாக்குறாங்களா, இல்ல அடிஷனல் ட்ரைனிங் தேவைப்படும், இல்ல அடிஷனல் கேடி தேவைப்படும் அப்படின்னா அதை ஃபுல்லாமே மானிட்டர் பண்ணி ஷெடியூல் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சப்போர்ட் டீமோட வேலையா இருக்கும். தென் பர்ஃபார்மன்ஸ் டீம், இந்த பர்ஃபார்மன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க, மொத்தமா இயர் டு இயர் ஒரு எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுல இருக்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு கைடன்ஸ் கொடுக்கணுமா, இல்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஹைக் கொடுக்கலாம், அவங்க கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, இது எல்லாமே இந்த பர்ஃபார்மன்ஸ் HR டீம் பார்ப்பாங்க. அட் லாஸ்ட் டைவர்சிட்டி, டைவர்சிட்டிங்கிறது ஒரு கம்பெனியில் இருக்க எல்லா எம்ப்ளாயுமே ஈக்குவல் தான், ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு லோயர் மேனேஜ்மெண்ட், எல்லா மேனேஜ்மெண்ட்ல இருக்க ஆளுங்களும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, லோயர் மேனேஜ்மெண்ட்ல இருக்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அவங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் தேவைப்பட்டா அவங்க எப்படி கைட் பண்ணி ப்ராப்பரா கொண்டு போய் கொடுக்கலாங்கிறது இந்த டைவர்சிட்டி டீம் பாத்துக்கிற வேலையா இருக்கும். இதுதான் HR டீம்ல இருக்க மேஜர் ஆக்டிவிட்டிஸ். அண்ட் மோர் ஓவர் இந்த HR ஆக்டிவிட்டிஸுக்கு நம்மளுக்கு BE பேக்ரவுண்ட் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. BE BTech தாண்டி நார்மல் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்டே போதுமானது. கம்யூனிகேஷன் மட்டும்தான் இதுல மேஜரா நம்மளுக்கு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்னா நீங்க நான் சொன்ன இதுல இருக்க எந்த வேலைக்கா இருந்தாலும் நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி IT டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார, அதாவது IT கம்பெனிக்குள்ளார எந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும், அதுக்குள்ள இருக்க மேஜர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. வரப்போற வீடியோல வேலைகள் நம்ம எப்படி தேடலாம், எந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம ஈஸியா வேலை கிடைக்கும், அதை பத்தி பார்க்கலாம். ஸ்டே இன் டச்.